மகாலட்சுமியோட பேர். ஃபஸ்ட் டைம் ஸ்கூலில் தான் பார்த்தோம். 11th 12th ரெண்டும் அவங்களோட ஸ்கூலில் நான் போய் ஜாயின் பண்ணேன். 11th பெருசாக தெரியாது, 12th ஜனவரியில் தான் தெரியும். Jan 13 திருச்செந்தூரில் வச்சு ஃபஸ்ட் டைம் பேசினோம். அப்புறம் வித்தின் 1 month February 13 வீட்டில் மாட்டியாச்சு. அப்புறம் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். சார் வேறு காலேஜில் போய் ஜாயின் பண்ணாங்க. ஒரு 2 months எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு மூலயமா நான் படிக்கிற காலேஜ் தெரிஞ்சு அவங்க படித்த காலேஜில் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு எனக்காக வேண்டி எங்கள் காலேஜில் வந்து சேர்ந்து ஒரே ஒரு பையனாக 4 வருஷம் சர்வை பண்ணி 3 வருஷம் காலேஜ் முடித்து 3 வருஷம் வீட்டில் வச்சு பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 2-3 months மேரேஜ் பேச்சு எடுத்து ப்ராப்ளம் ஆகி அட்லாஸ்ட் August 23 என்கேஜ்மெண்ட் பண்ணோம். April 9 மேரேஜ் பண்ணோம். எட்டு வருஷம் ஜானியில் பெருசாக லவ்வுக்கு சப்போர்ட்டுன்னு யாரும் பண்ணலை. லவ் மேரேஜ். நானும் மகாலட்சுமி ஃபுல் பேர். நாங்கள் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து லவ் பண்ணுறோம். ஸ்கூல் லவ், காலேஜ் எல்லாம் ஒரே காலேஜ். காலேஜ் முடித்து 3 வருஷம் ஆகுது. வெயிட் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணுங்காக வெயிட் பண்ணி பண்ணுறோம். வீட்டில் எல்லோரும் சம்மதத்தோடு பண்ணியிருக்கு. பெருசாக யாரும் சப்போர்ட் இல்லாமல் தான் வந்துச்சு. எங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க டக்குன்னு. அவங்க வீட்டில் கொஞ்சம் பயங்கர ஃபைட்டு பண்ணி ஃபைனல் பண்ணியிருக்கோம். நான் வீட்டுக்கு பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன். வெளியே போனதில்லைனா, பட் வீட்டுக்கு போயிருக்கேன். வீட்டில் உள்ளே இருந்து நான் வெளியே எட்டி பார்த்துருக்குது அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வரேன், எங்கள் வீடை பற்றி பார்க்குறான். இது வேறு பார்த்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம், அதுவும் மேரேஜுக்காகவே டேரெக்டாக கூப்பிட்டு வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவன் ஃபேஸ்லேயும் தெரிஞ்சிச்சு, ஹாப்பியாக இருந்தா. பூவே உன் கண்ணாலத்தான் தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நின்னே நானே. தங்கப்பூவே ஒரு தேவதை வந்தது என் வழிதானே. பேசுறேன்னு இல்லை, எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பார்த்துக்கோ, சுற்றி பார்த்துக்கோ, வீடு நீ இனிமேல் இருக்க போகணும். அவ்வளோ வண்ணமானே என் தாய்மடி ஆகுது உணழல் தானே. இதுவரை நான் இவளுக்கு எந்த கிஃப்ட்டும் கொடுத்ததும் இல்லை. சின்னதாக கீச்செயின், அந்த ஒரே மாதிரி 2 ஹார்ட் மாதிரி இருக்கும்ல, 2 சைடு இருக்கும், அந்த மாதிரி ஹார்ட் உள்ளது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதை தவிர மிச்சம் எதுவும் கொடுத்ததில்லை. இனிமேல் எல்லாம் கொடுக்கணும்னு ஆசை. இருக்கிறதுலே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு தான், இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான். கூட சொன்னாங்க நிறைய பேர் லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலை, பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட பண்ணுறது நான் தான். அது எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி. எங்கள் வீட்டில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் நினச்சேன், எனக்கு அந்த பொண்ணு வேணும்னு சொன்னேன், அவ்வளோதான். மிச்சதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அது பெரிய சந்தோஷம். ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. இவ்வளோ நாள் எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் இல்லாமல் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. இனிமேல் ஃபேமிலி, அது மட்டும் இல்லாமல் 2 ஃபேமிலி இன்னும் ஒரு நல்ல மிங்கிள் ஆகாமலே இருந்தாங்க. அது நினச்சி கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. மற்றபடி எங்கள் 2 பேருக்குள்ள ஜாலி தான், ஒன்றா தான் இருக்குது இப்போ வரைக்கும்.
செகண்டில் அந்த 8 இயர்ஸ் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. வீட்டில் வாங்கின திட்டு அடி எல்லாம் வந்துட்டு போச்சு. இதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு தோணுச்சு. ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங், சொல்ல தெரியல. கடைசி ஒரு நிமிஷத்தில் கல்யாணத்தை முடிச்சு விட்டாங்க. மேரேஜ் முடிஞ்சிருச்சு. நான் அவள் வெளியூர் கூட்டு போகிறதா தான் பிளான் இருக்குது. நார்த் சைடில் தான் கூட்டு போனோம். அவளுக்கு இது வேறு வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது. நானும் வீட்டை விட்டு வெளியே போனதில்லை. காலேஜ் படித்து முடிக்கிற வர ஒரு என்னோடய ஒர்க்கு ஃபுல்லாமே நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக சுற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் அவளுக்கு பிடிக்குமான்னு தெரிலன்னு நினச்சேன். ஆனால் அவளுக்கும் பிடிக்கும். ஓகே, நானும் சுற்றி பார்க்க ரெடின்னு சொல்லியிருக்கா. ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறோம். அஃபிஷியலாக இனிமேல் வந்துட்டு யாருக்கும் பயப்பட வேண்டாம். இப்போ எல்லோரும் முன்னாடியும் வெளியே அஃபிஷியலாக போகிறோம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயங்கி போகிறதுக்கு யோசிப்போம். இப்போ எனக்கு அந்த பையன் இல்லை, தைரியமாக கூப்பிட்டு போவேன். அவங்க அப்பா முன்னாடி கையை பிடிச்சி கூப்பிட்டு போகணும்னு ஆசை. அதுதான். கைய புடி, கண்ண பாரு, உள்மூச்ச வாங்கு, நெஞ்சோடு நீ கொஞ்சம் சிரி, எட்டு வை, தோள் சாய்ந்து தூங்கு, இப்போது நீ மெதுவா பாடு எதையாவது, பனி போல் நீங்கும் சமையானது இனிமேலு. மனசோடு உள்ளத பேசு, என்னிடம் தீரோ பாரோ, விலகாத அன்புடன் சேர்ந்திருக்கணும் நீயோ நானோ. வாங்கு, நெஞ்சோடு நீ கொஞ்சம் சிரி, எட்டு பிடிச்ச விஷயம்னா என்னைக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சாலும் அன்னையிலேருந்து வீட்லேயும் சரி யார்கிட்டனாலும் சரி நான் தான் அப்படிங்கிறது பயம் இல்லாமல் ஓப்பனாக சொல்லிடுவாங்க. ஒரு பேசிக்கு கூட லவ் பண்ணலை அந்த மாதிரி எதுவுமே சொன்னது கிடையாது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவள் தான் மகா தான் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. உன்னை என்று வேறு சுகம் எனக்கில்லையே, உள்ளமெங்கும் நீயே வழி துணை நன்மையே. விடியற வர எது பொடிக்கல விழுகத இது வெட கிடக்கல ஏனோ. மறந்திடும் வழி தெரியல, எதுவரை இது வரும் புரியல ஏனோ. கடல சேரும் நதியானது, உறவ சேரும் உயிரானது. டெடிகேட் பண்ண போகிறது அப்படின்னா இது வேற அவள் பார்க்காதது, நான் எல்லாம் பார்த்தது எல்லாத்தையும் வெளியே போய் சுற்றி காட்டணும். பார்க்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது டெடிகேட் பண்ணுற மாதிரி. வெளியூருக்கு எல்லா ஊருக்கும் சுற்றி காட்டணும், எல்லா ஊருக்கும் போகணும், எல்லாரும் எப்படி எப்படி இருக்காங்கிறத காட்டணும். அநியாயம் பண்ணிட ஆசைப்பட்டது வயசு வயசு. நானாக பேசிக்கிட்டே தான் வீட்டில். ஆனால் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஆனால் அதே டைம் ரொம்ப கேரிங்.
அப்பா அம்மா அக்கா எல்லாரையும் தான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன்.